இந்த போலி மனிதரா? வேஷம் பாதி வன்மம் மீதி என்ற நெஞ்சும் கொண்டவரா? பொய்யும் புரட்டும் பேசி பேசி ஊரையைக்கும் புனிதரா? அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் நேர்மையின் இலக்கணம் என்று வாழ்பவரா? சுயநலம் கொண்டும் சூழ்ச்சிகள் செய்தும் வாழ்க்கையின் லட்சியத்தை மறந்து சென்றவரா? ஹலோ சார், ஒரு மீட்டிங்கில் இருக்காரு, அதான் உங்கள் ஃபோன் எடுத்துருக்க மாட்டார். நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுறீங்களா? ஓகே. இது மாதிரி எத்தனை லெட்டர் வந்திருக்கு? இது வரைக்கும் 3 வந்திருக்கு சார். அந்த 3 லெட்டரும் எப்படி யாரால உங்களுக்கு கிடைச்சது? என்ன சார் இப்படி பயமுறுத்திட்டீங்க? பயந்துட்டீங்களா? நேற்று மேட்ரிமோனியல் கேஸ் விஷயமா ஒருத்தன் வந்து மிரட்டினானே, அவங்ககிட்ட பயப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. சார் அந்த பயம் வேறு சார், இந்த பயம் வேறு. இந்த பயம் எல்லாருக்கும் வரும், ஏன் உங்களுக்கே வரும். எனக்கெல்லாம் வராது. கண்டிப்பாக வரும். எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா சார் வந்து 1 hour ஆச்சு. நான் தான் சொன்னேன்ல எனக்கு பயம் வராதுன்னு. உள்ளே பேசுறது கேட்குதா சார்? இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எங்கே கிடந்தது? சார், கார் பார்க்கிங்கில் கிடந்தது சார். ஏய், உண்மையாகவே வந்துட்டாரா? நான் தான் சொன்னனே நீங்கள் பயப்படுவீங்கன்னு. வெளியில் கார் இல்லை? கார் ஏதோ ரிப்பேரா, அதனால ஆட்டோவில் வந்தார். யார் வந்திருக்கா? என்ன கேஸ்? யாரோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சார். அந்த லேடி காலேஜ் படிக்கும்போது யாரையோ லவ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வேற ஆளை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அந்த லவ் பண்ண ஆளே இவங்களுக்கு லெட்டர் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கானா. அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையா, அவனை கண்டுபிடிக்கணுமா. கண்டுபிடிச்சு? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். உட்காருங்க சார். தேங்க்யூ. சார், என்ன பிரச்சனை? நீங்கள்? நான் சாரோட அசிஸ்டன்ட் தான். கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் என் ஒய்ஃப் காலேஜ் படிக்கும்போது கூட படித்த ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கா. அவன் இப்போ திடீர்னு வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி லெட்டர் போட்டுட்ருக்கான் சார். அதான் மோகன் சார் அவகிட்ட ஏதோ பர்சனலாக கேள்வி கேட்கணுன்னு என்னை 2 நிமிஷம் வெளியில் வெயிட் பண்ண சொன்னார். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துச்சு? வழக்கம் போல தான் சார். உன்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், என் கூட வந்துரு, இல்லைனா பணம் கொடுத்துரு, அப்படி இப்படின்னு. லெட்டர் உங்களுக்கு போஸ்ட்டில் வந்துச்சா? இல்லை சார்,
மிட் நைட்டில் வாசலில் கிடக்கும். நான் தான் பார்த்தேன். இது வரைக்கும் எத்தனை லெட்டர் வந்திருக்கு? 3 லெட்டர் சார். 3 லெட்டரையும் நீங்கள் தான் பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஏன் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல? இல்லை சார், ஒய்ஃப் பேர் கெட்டு போயிடல சார். அதான் ஆளை கண்டுபிடிச்சிட்டா பேசி தீர்த்துக்கலான்னு பார்க்குறேன். பரவாயில்ல சார், உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. சார், லைஃப்பில் எல்லாருமே லவ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது தப்பு கூட பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாதுல்ல சார். சரி, உங்கள் ஒய்ஃப் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? பிடிச்ச விஷயங்கள்லாம் நல்லா சமைப்பா, அப்புறம் வீடெல்லாம் நல்லா பார்த்துப்பா, அப்புறம் சரி, பிடிக்காத விஷயங்கள்? அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் தான் சார் செட் ஆகலை, பேசுறதில்ல. அப்புறம் அவள் மாடர்னாக இருக்க மாட்டா, எங்கேயாவது போகலான்னா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டா. சார் உங்களை வர சொன்னார். சார், நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். சரி. உட்காருங்க. நான் சாரோட அசிஸ்டன்ட் தான். பிரச்சனையை பற்றி உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார். உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்க சார். நீங்கள் லவ் பண்ண அந்த ஆளை ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல? எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை சார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? வருத்தப்பட்டார். போராடி கல்யாணம் பண்ணணுங்கிற கட்டத்தில் அவரும் அவங்க ஃபேமிலி இல்லை, அதனால என்னை விட்டுட்டாரு. அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? நல்லவர் சார். சொன்ன எதையும் புரிஞ்சுக்குவார், பொறுப்பாக இருப்பார், காலேஜில் கூட அமைதியாக தான் இருப்பார். பிடிக்காத விஷயங்கள்? பிடிக்காத விஷயம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை சார். அப்பப்போ கோவப்பட்டு பேசாமல் இருப்பார், ஆனால் அவரே வந்து பேசிடுவார். சரி, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்? நல்லவர் சார். பிடிக்காத விஷயங்கள்? அவருக்கு அவரோட பர்சனல், யாரும் தலையிடக்கூடாது, நானும் தலையிடக்கூடாது. அந்த லெட்டரோட ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்களா? அது டைப் பண்ணி இருந்துச்சு சார். சரி, நான் இப்போ 2 கேள்வி கேட்குறேன், யோசிங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நீங்கள் லவ் பண்ண அந்த ஆள் இந்த மாதிரி பிளாக்மெயில் லெட்டர் எழுதுவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை சார். ஓகே. 3 தடவையும் உங்கள் ஹஸ்பண்ட் தான் லெட்டர் பார்த்துருக்காரு. இது ஏன் கிரியேட் பண்ண லெட்டராக இருக்கக்கூடாது? உண்மையில இந்த லெட்டர் வந்துச்சா? சொல்லுங்க, இந்த லெட்டர் உண்மையா? சுஜா, அதை நம்ம அப்புறம் வீட்டில் போய் பேசிக்கலாம். நீங்க இவ்ளோ கேவலமா பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. சுஜா, லிசன். போச்சு. உன் வேலை தானா? சார், நான் எதுவும் பண்ணல சார். என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மட்டும் டிடெக்டிவோட வேலை கிடையாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் தெரியணும். அது அதை விட முக்கியம். அந்த ஆள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்.
ஆனால் அதை இங்கே இப்போ சொன்னால் வீட்டுக்கு போய் அவங்க 2 பேருக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சியா? அவங்க 2 பேர் பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுருக்க. உனக்கு ஏன் இந்த அவசரம்? முதல்ல பொறுமையை கற்றுக்கோ. சாரி சார். உங்கள் அப்பாவும் நானும் ஃப்ரெண்டு. உங்கள் அப்பா கிட்ட பிடிச்ச விஷயமே பொறுமை. அது உங்ககிட்ட சுத்தமாக இல்லை. முதல்ல அதை கற்றுக்கோ. சரி, நான் இன்ஸ்பெக்டர் மீட்டிங் விஷயமா வெளியே போயிட்டு வர்றேன். வேறு ஏதாவது கேஸ் வந்தால் டீட்டெயிலாக அவசரப்படாமல் கேட்டு மட்டும் வைங்க. வந்து நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் சார் திட்டினாருன்னு வருத்தப்படுறீங்களா? நான் ஏன் வருத்தப்பட போகிறேன்? இது என்ன எனக்கு புதுசா? இவர் என்னை திட்டுறாரே, நான் நல்லா கேஸ் ஹேண்டில் பண்ணால் இவர் என்னை பாராட்டியிருக்காரா? இல்லை இல்லை. அப்போ இதை மட்டும் நான் ஏன் கண்டுக்கணும்? ஆமாம் சார், அந்த லேடியோட பிரச்சனைக்கு ரீசன் அவங்க ஹஸ்பண்ட் தானே. எப்படி கண்டுபிடிச்சிங்க? நமக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நம்மக்கிட்டேயே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சா அது நமக்கே தெரியும். பயந்தான் நம்ம யோசிக்கிறத மறந்துடுவோம். அதான் நம்ம பிரச்சனையே. சார், சொல்லுங்கள் சார். டிடெக்டிவ் ஆஃபீஸு. இதுதான், உள்ளே வாங்க. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? என் பேர் சிவகுமார். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன். ஆர்விஎஸ் காலேஜில் படிக்குது. அந்த காலேஜில் லைப்ரரியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்லுது. வேண்டாமா அப்படின்னு நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இப்போ அந்த பையன் எப்படிப்பட்டவர்னு தெரியல. அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கேன். அவர் பேர் என்ன சார்? மூர்த்திங்க. அவரோட ஃபோட்டோ, ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்குங்களா? ஃபோன் நம்பர் தெரியல. ஃபோட்டோ. இவரோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், ஹேபிட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்தா போதுமா? ஆமாம் சார். அதை விட இப்போ அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. ஒரு வாரமாக காலேஜுக்கும் வரல. யார்கிட்ட கேட்டாலும் தெரியலங்கிறாங்க. அதான். சரி சார், உங்கள் டீட்டெயில், ஃபோன் நம்பரில் இவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு 2 நாளில் கால் பண்ணுறோம். சரிங்க சார். சிவகுமார், நம்பர் 8. நல்லா பாத்துக்கங்க. மண்ணுக்கு பொறுத்தவனே இதான் கண்ணை மூடிட்டு செய்யற வேலையா? பாத்துக்கிட்டீங்களா? செய்ய பாப்பா. நான் சரியா பாக்கலையா ராஜா? பாக்கலையா? இன்னொரு கேஸ். சொல்லுங்கள் சார். செலியான், உன் வாட்ஸ்அப்புக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அந்த வீட்டில் திருட்டு நடந்திருக்கு. வீட்டில் ஆள் இல்லை. நீ அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சர்ச்சுக்கிட்ட இருக்கிற ஐஸ்கிரீம் பார்லருக்கு வா. சரிங்க சார். அப்புறம் செலியான், அங்கே எஸ்ஐ பிரகாஷ்னு ஒருத்தர் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உன்னை நீ அவர்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துரு. சரிங்க சார். லேட் பண்ணாத. ஓகே.
ஹலோ சார், என் பேர் செலியன். டிடெக்டிவ் மோகன் சாரோட அசிஸ்டண்ட். இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அப்போ நாங்கள் இதுக்கு வந்திருக்கோம். சார், அந்த ஏரியாவில் 10 நாள் முன்னாடி ஒரே நாளில் 3 வீட்டில் திருட்டு. டோர் விண்டோ எல்லாம் உடஞ்சிருக்கு. வேறு எந்த தடையும் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவுமே இல்லை. நேற்று அதே ஏரியாவில் எம்எல்ஏ வீட்டில் திருட்டு. எம்எல்ஏ வீடுங்கிறதுனால ஏகப்பட்ட ப்ரெஷர். நான் ஒரு பக்கம் பழைய அக்யூஸ்ட் எல்லாத்தையும் விசாரிக்க சொல்லியிருக்கேன். இப்போ எஸ்ஐ பிரகாஷ் அந்த வீட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ண போயிருக்கார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். இந்த இன்வெஸ்டிகேஷன்னாலே தலை வலிக்குது. எம்எல்ஏ இப்போ எங்கே இருக்காரு? அவர் எங்கே ஃபாரின் டூர் போயிருக்கார். இப்போ திரும்பி வந்துட்டு இருக்காரு. அவர் வரும்போது ஏதாவது ஒரு நல்ல தகவலை சொல்லி ஆகணும். சார். பிரகாஷ் உட்காரு. பரவாயில்ல சார். அட உட்காரியா. தேங்க்யூ சார். என்ன ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், அதே மாதிரி தான் கதவில் பூட்டு உடஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள். மற்றபடி எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல சார். பார்த்தீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் ஏதாவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் சார். சார், அந்த ஏரியா சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணால் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார். இப்போ வர்ற திருடங்கள்லாம் சிசிடிவியில் சிக்கிறது இல்லை. இவ்வளவு திருட்டு பண்ணுறவங்க சிசிடிவி கேமராவை பற்றி யோசிக்காமலாம் இருப்பாங்க. அந்த வீட்டில் தான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குழு இருக்கும். ஏன் சிசிடிவியில் மாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த வீட்டில் மட்டும் க்ளூ விட்டு போகிற அளவுக்கு லூசு பசங்களாக இருப்பாங்க? பிரகாஷ், அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கார். கொஞ்சம் மரியாதையாக பேசு. விடுங்க, சின்ன வயசு, புது போஸ்டிங்கில் அப்படி தான் இருக்கும். வா செலியான், கம் உட்காரு. ஏதாவது கிடைச்சதா செலியான்? சார், அந்த ஏரியாவில் இதுக்கு முன்னாடி 3 திருட்டு நடந்திருக்குல்ல, அந்த திருட்டுக்கும் இந்த திருட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த வீட்டோட பூட்டு உடஞ்சிருக்கு. ஏதாவது பெரிய கல்லோ ஆயுதமோ வச்சு உடைச்சிருந்தா பூட்டு மட்டும் உடஞ்சிருக்காது. பூட்டை உடைக்கும்போது அந்த கதவுலையும் ஒரு மார்க் இருந்திருக்கும். ஆனால் இந்த கதவில் எந்த மார்க்கும் இல்லை. ஸோ இது உடைக்கப்பட்ட பூட்டு இல்லை, சாவி போட்டு திறக்கப்பட்ட பூட்டு. வெளியில் வந்து பூட்டை உடைச்சா சத்தம் கேட்கும். அதனால கிச்சனுக்குள்ளே வச்சு பூட்டை தட்டி உடைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த வீட்டை சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் தான் சாவி போட்டு திறந்து உள்ளே போய் திருடி இருக்கணும். குட், அவ்வளோதான். இனி அக்யூஸ்டை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ரொம்ப தேங்க்ஸ் சார். செலியன், அந்த ஃபோட்டோஸ் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் ஸ்பாட்டில் நேராக போய் என்கொயரி பண்ணிக்கிறேன். சார், எம்எல்ஏக்கு இந்த விஷயத்தை உடனே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, நான் கிளம்புறேன் சார். செலியான், நீ எதில் வந்த? பைக்கில் தானே? ஆமாம் சார். ஏன்னா ஒர்க் ஷாப்பில் வந்து ட்ராப் பண்ணிவிடு. கார் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சார். வா.
சார் நீ வண்டி கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சு, வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதான் கொஞ்சம் நேரமாயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க சார். இது எப்போவும் நீ சொல்கிற காரணம் தான். சரி, இப்போ வண்டியை எப்போ தான் தருவ? சார் இன்றைக்கி நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி சார், நானே வந்து வண்டியை விட்டுறேன் சார், என்னை நம்புங்க சார். நம்பிக்கையெல்லாம் இல்லை. நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி சார் வந்து வண்டி எடுத்துக்குவார். சரியா? சார்கிட்ட நம்பர் வாங்கிக்கோ. சரியா? உன் நம்பர் கொடுத்துரு. ஹலோ சார். சார் நம்பர் சொல்லுங்கள் சார். 9842. சார் தமிழில் சொல்லுங்கள் சார். 9842. ஹலோ. செழியன், கார் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் சார், எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சரி, நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் கார் உங்ககிட்டே இருக்கட்டும். அவசரமாக ஒரு மேரேஜுக்கு கிளம்பிட்டேன். ஒரு 2 டேஸில் வந்துடுறேன். சரி சார். சார் ஏதோ கார் வருது சார். வாங்க. ஏன் கார் அங்கேயே நின்றுச்சு? பேப்பர்ஸ் எடு.
இந்த நேரத்தில் எங்கேருந்து வர? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சார் உட்காந்துட்டே ஏதாவது பதில் சொல்லுவீங்களோ? சார் மோகன் சாரோட அசிஸ்டன்ட் சார் இவர். இருக்கட்டும், அதனால நக்கலாக பேசுவானா? சரி, கார் ஏன் அங்கேயே நிப்பாட்டினேன்? காரை செக் பண்ணுங்க. ஏய், மரியாதையாக பேசு. மரியாதையா பேசுறதா? ஏய் என்னடா மரியாதை? சார் என்ன நடக்குதுங்க? சார் சார் இந்த நேரத்தில் எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன் சார். மரியாதையெல்லாம் பேசலாம் சார். காலையிலேயே கவனிச்சேன். எதுக்காக அவர்கிட்ட முறைச்சிட்டு இருக்க? அவங்க சப்போர்ட் நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படும். சும்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. சார் நீங்கள் கிளம்புங்க. டேய் ஸ்டேஷனுக்கு வந்துடு. எஸ் சார்.
ம். உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் நீ எங்கிட்ட மாட்டு வைப்பார். ஹலோ சார், அந்த சிவகுமார் சாரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ண சொன்னீங்கல்ல, செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே தப்பாக இருக்கு சார். அப்படி ஒரு அட்ரஸும் இல்லை, அந்த ஃபோன் நம்பரும் யூஸில் இல்லை. சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். எவ்வளோ சொன்னாலும் டீ சூடாகவே கொடுக்க மாட்டானுங்க. ஆமாம், நீ ஏன் பேரஞ்ச மாதிரி இருக்கா? காலையிலே ஸ்டேஷன் போக விடாமல் கூப்பிட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனைடா. என்ன பிரச்சனை? இதுவோட சின்ன பிரச்சனை. ஒருத்தனை கொலை பண்ணி புதைச்சிட்டு வந்திருக்கடா. பதட்டத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. ஏன்டா அடிபட்டான் சரி, அப்போ ஸ்டேஷன் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்க வேண்டியதானே? உன்னை யாரா கொண்டு போய் புதைக்க சொன்னா? இப்போ இது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது கஷ்டம்தான் எனக்கும் தோணுது. அதனால் பேசாமல் நானே சரண்டர் ஆகலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இரு, அவசரப்படாத. யாரும் பார்க்கலன்னு வேற சொல்கிறேன். ஆனால் அந்த எஸ்ஏ பிரகாஷ் காரணமே தெரியாமல் நான் ஃபாலோ பண்ணியிருக்கான். சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செத்து போனவனை பற்றி காணாமல் கம்ப்ளைண்ட் வேறு ஏதாவது ஸ்டேஷனில் வந்திருக்கான்னு பார்ப்போம். சரி, நான் கிளம்புறேன். டியூட்டிக்கு நேரமாச்சு. உனக்கு ஈவினிங் கால் பண்ணுறேன். ஆனால் அது வரைக்கும் இதை பற்றி நீ யார்கிட்டையுமே பேசக்கூடாது, சரியா? பார்த்து ஓடுறாரு. தம்பி ஆட்டோ வருங்க. எங்கே சார் போனோம்? சொல்கிறேன்ப்பா, முதல்ல ஆட்டோ வருங்க. போகலான்னா எங்கே சார்? தம்பி சீக்கிரம்ப்பா. ஒன்றுமே புரியலையே. ஹலோ,
ஹலோ. நேற்று நைட்டு ரோட்டில் ஒரு கார் ஒருத்தனை அடித்து தூக்கி போட்டுச்சு. அடித்தவன் இறங்கி வந்து பார்த்தப்போ அடிபட்டவன் செத்து போயிருந்தான். அடித்தவன் அவனை தூக்கி டிக்கியில் போட்டு போயிட்டான். யார் நீ? என்ன சொல்கிற? நான் சொன்னது சரியா புரியலையா? இல்லை இன்னொரு தடவை சொல்லணுமா? உனக்கு என்ன வேணும்? என்னை கண்டுபிடிக்கிறதுக்கும் உன்னோட டிடெக்டிவ் புத்தியை காமிக்கிறதுக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாம நீ அடிச்சு கொன்னியே அவனோட டெட் பாடியை நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து கொடு. டெட் பாடியா? எதுக்கு? அது உனக்கு தேவையில்ல. இன்னைக்கு நைட்டு கொண்டு வந்து கொடு. எங்க கொண்டு வரணும்னு திரும்ப கால் பண்ணி சொல்றேன். அதுக்குள்ள உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டணும்னு ட்ரை பண்ணாத. நான் சொல்றதை நீ ஏன் கேட்கணுங்கிறத யோசிக்காத. உனக்கு கால் பண்ண தெரிஞ்ச எனக்கு போலீஸ்க்கு கால் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதுக்கு மேல உனக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். திரும்ப கால் பண்றேன். எங்க கொண்டு வரணும்னு சொல்றேன். இவன் சாகலை. அதுக்கு முன்னாடியே இவனை யாரோ கத்தியில் குத்திருக்காங்க. யார் இவனை குத்திருப்பா? டெட் பாடியை எதுக்கு கேட்கணும்? இதுக்காகத்தான் அவன் டெட் பாடியை கேட்குறானா?
டேய் பாத்துறோம். மன்னிச்சிடுறா, என்னால தான் தப்பிச்சு ஓடிட்டான். தனி ஆளாக தான் வந்திருக்கான். யாரா இருப்பான்? சத்தவனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் தெரியலடா. ஆனால் இவன் தான் அவனை கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த டெட் பாடியோட முதுகில் கத்தி குத்திருந்ததை நான் பார்த்தேன். இவன் ஏன் அந்த டெட் பாடியை தேடுறாங்கிறதுக்கு காரணம் அந்த டெட் பாடி வாய்க்குள்ளே இருந்த மெமரி கார்டில் இருக்குது. அந்த மெமரி கார்டு டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் என்னால் அதை பார்க்க முடியல. இவனும் அந்த மெமரி கார்டை தான் தேடுறான். டேய், இப்போ நீ தான் அவனை கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல, பேசாமல் இப்போ ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? போஸ்ட்மார்ட்டத்தில் இவன் எப்படி செத்தான்னு தெரிஞ்சிடும்ல, லீகலாகவே போயிடலாம். இன்னும் இந்த பிரச்சனையில் ஒரு குழப்பம் இருக்குது. என்ன? சிவகுமார், அவருக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அவர் ஏன் என்னை பார்த்து ஓடணும்? அது தெரியணும். நடக்கிறத பார்த்தா நானும் உன்னை பார்த்து ஓடிடுவேன் போல இருக்கு. நீ சொன்னால் கேட்க மாட்ட, பெரிய சிக்கலில் மாட்ட போகிற. உன் கூட இதுக்கு மேலே இருந்தால் நானும் மாட்டுவேன். என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. நாளையிலேருந்து நீ யாரோ நான் யாரோ. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் என்னை கூப்பிடாத, உனக்கு புண்ணியமாக போகும். காலேஜில் லைப்ரரியில் ஒர்க் பண்ணுற ஒரு பையனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தானடா சொன்னேன், இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ண வேண்டான்னு. காலையில் எழுந்திரிச்சோடனே மொதல் காலை எனக்கு தான் பண்ணியிருக்கா. எது நடக்கணுமோ அதான் நடக்கும். பிரின்சிபல்கிட்ட எல்லாமே ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உனக்கு வேணுங்கிறத வந்து பார்த்துக்க. வா. தேங்க்ஸ்டா. ஆமாம், எதுக்காக இந்த டாக்குமெண்ட்ரி? அது லைப்ரரிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியறதில்ல. லைப்ரரியை நம்ம பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும், புக்ஸ் படிக்கிறத ஊக்குவிக்கணும். அதுக்காக தான். கரெக்டு தான் சார்.
6 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன். புக் வச்சுருந்த கையிலெல்லாம் இப்போ செல்ஃபோன் தான் சார் இருக்குது. படிக்கிறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல சார். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட புக்கு குப்பை மாதிரி கிடக்குது சார். சார் இதான் சார் நம்ம லைப்ரரி, பார்த்துக்கங்க சார். ஆமாம், இங்கே லைப்ரரியன் யார்? சார் சுந்தரமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவர் இப்போ வந்து 2-3 நாளாக வர்றதில்லை சார். அவர் எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரியல சார். என்னம்மா? புக்ஸ் எடுக்க வந்தேன் சார். சரிம்மா. இந்த மாதிரி தான் சார், ஒருத்தர் 2 பேர் வராங்க. சரி சார், உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்னை கூப்பிடுங்க. வெளியே வெயிட் பண்ணுறேன் சார். டேய், எனக்கு என்னமோ அந்த பிரச்சனையை அப்படியே விடுறது நல்லதுன்னு தோணுது. நீயா வந்து சத்தவனை தோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கடா. டேய், நான் எப்படியோ இந்த பிரச்சனைகளை சம்மந்தப்பட்டுட்டேன். இதிலிருந்து என்னால் தப்பிக்க முடியாது. ஆனால் எனக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு பதில் வேணும். அது சரி, இங்கே என்ன கிடைக்கும்னு நினைக்கிற? தெரியாது. ஆனால் இதை தவிர வேறு எந்த பாயிண்ட்டும் அவனை பற்றி என்கிட்ட கிடையாது. சரி, நீ பார்த்துட்டு நான் பேசிட்டு வரேன். ம். சார் சொல்லுங்கள் சார். சார் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேன் சார் நான். ஓகே சார். இல்லை நீங்கள் சொன்ன டைமுக்கு மட்டும் வந்துடுங்க சார். அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்க சார். ஆல்ரெடி உங்கள் விஷயத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். நீங்கள் வாங்க, நம்ம சமாளிச்சுக்கோங்க சார். ஆமாம் சார், ஆமாம் சார். அது கிடையாது சார். பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார். இல்லை சார், ஒன்றும் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனைனா நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறேன் சார். ஆமாம் ஆமாம் சார். ஆமாம் சார். சார் ஒரே நிமிஷம். என்னடா? அங்கே ஒரு பொண்ணு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டு இருக்காளா? ஆமாம். எதுக்குடா? டேய் போயிட போறா, புறா புறா. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவகிட்ட போய் பேர் கேளு. எதுக்குடா? சொல்றத செய்டா, பேர் கேளு. உங்க பேர் என்ன? வாணி. அப்பா பேர் கேளு. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு தியாகு. டேய். சரி வேண்டாம், போ சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, வேற பொண்ணு நினச்சேன். நீங்கள் கிளம்புங்க. சரிங்க. இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா? ஏன்டா திடீர்னு அந்த பொண்ணை நிற்க வச்சு பேரை கேட்க சொன்னேன்? அந்த பொண்ணு என்னை பற்றி என்ன நினச்சிருக்கோம்? டேய், அந்த பொண்ணு என்னையே பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒரு வேளை சிவகுமார் பொண்ணாக இருக்குமோன்னு சந்தேகம் வந்துச்சு. இப்போ என்ன வேலை முடிஞ்சதா? சுந்தரமூர்த்தியோட வீட்டு அட்ரஸ் கிடச்சிருக்கு. நாங்கள் போய் பார்க்கணும். நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு.
ஏய் யாரா மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கிட்டு போய்க்கோங்க. பெயின் இருக்கா சார்? பரவாயில்ல. சரி வாங்க போகலாம். ₹200 ஆச்சுங்க. ஓகே. இரு நான் தரேன். பரவாயில்ல சார், நான் கொடுக்குறேன். உங்கள் நேமும் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். செலியன் 9842887650. நேமும் காண்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். சார் என்னாச்சு? பைக்கை கொடு. சார் உங்கள் கையில் அடிபட்டு. பரவாயில்ல வா. சார் சொல்லுங்கள் சார், என்ன வேணும்? ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கள் சார். நேற்று காலையில் உங்கள் கடைக்கு ஒருத்தர் வந்தார். சரி. எனக்கு வேண்டப்பட்டவர் தான். சரி சார். ஃபோன் நம்பர் தொலைச்சிட்டோம். சரிங்க சார். நேற்று நீங்கள் பில் போடும்போது ஃபோன் நம்பர் எழுதி வச்சுருப்பீங்கல்ல? ஆமாம் சார். அதை கொஞ்சம் தரீங்களா? ஃபோன் நம்பர்லாம் தர முடியாது சார், ஓனர்கிட்ட தான் கேட்கணும். சார் ரொம்ப முக்கியமான விஷயம் சார். சரி கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ். சார் இப்போ பிஸி டைம் சார், இப்போ எதுவும் பண்ண முடியாது. சார் இந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை சார், அதான் அவரை தேடுறோம். இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். சரி ஒரு நிமிஷம் இருங்க. இவர் தான். நம்பர்லாம் கொடுக்கல சார், பேர் மட்டும் கொடுத்துருக்காரு. பேர் புருஷோத்தமன். புருஷோத்தமனா? பேரை மாற்றி கொடுத்துருக்காரு. என்னாச்சு சார்? வா. இந்த ஏரியாவில் ஒல்லியா கருப்பா சுருட்ட முடியோட ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்காரா? ஒல்லியா கருப்பா? டேய் நம்ம சிவாடா. ஆமாம் ஆமாம். ஏன் ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அவரை கொஞ்சம் பார்க்கணும். அவன் சவாரி போயிருப்பானே. ஒரு முக்கியமான விஷயம் அவர்கிட்ட கேட்கணும். ஃபோன் போட்டு தானே பேசுகிறீங்களா? கொடுங்க. டேய் உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? தெரியல, ஃபோனை தர நீயே பேசு. இந்தாங்க. ஹலோ, நேற்று வீக்கே லேஅவுட்டில் ஒரு பெரியவரை ஏற்றிட்டு போனீங்கல்ல? ஆமாம், அந்த வயசானவர். அவரை எங்கே இறக்கி விட்டீங்க? ஏன் எதுக்கு? நான் அவருக்கு வேண்டியவன் தான். அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. அவர் எங்கே போனாருன்னு தெரியல. அவரை தேடிக்கிட்டு இருக்கேன். அவரை அந்த டீச்சர்ஸ் காலனியில் இருக்கிற மளிகை கடையில் இறக்கி விட்டேன். சரி ஓகே.
தேங்க்ஸ். ஓகே. இந்த ஏரியாவில் புருஷோத்தமன் யாராவது இருக்காங்களா? புருஷோத்தமன் பேரில் எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. நேற்று காலையில் ஒருத்தர் ஆட்டோவில் வந்து இறங்கினாரு. ஓ அவரா? அவர் பேர் புருஷோத்தமனா? எனக்கு தெரியாதுங்க. வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா? அவர் வீடு இதே ரோட்டில் நேராக போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரைட் சைடு மொதல் வீடுண்ணா. சரி தம்பி. சரி ஓகேண்ணா. அனிதா, நம்ம தேடி வந்த வீடு இதுதான். ஆமாம் சார், வீடு இதுதான். ஆனால் ஏன் நம்ம இப்போ இவரை தேடிட்டு இருக்கோம்? அனிதா, நான் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். அந்த பிரச்சனைக்கும் இந்த வீட்டில் இருக்கிறவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. இவரை பிடிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். மற்றதெல்லாம் அவங்ககிட்ட அப்புறம் விவரமாக சொல்கிறேன். இப்போ எதுவும் கேட்காத. சரி சார். இப்போ இந்த வீட்டு பூட்டை உடச்சி உள்ளே போய் சில விஷயங்களை தேடி பார்க்க போகிறோம். சரி ஓகே சார். பயமாக இருக்கா? இல்லை சார், அதான் நீங்கள் இருக்கீங்களே. போகலாமா? ம். என்னாச்சு சார்? திரும்பாத. இதுதான் இவன் வீடா? அனிதா, இப்போ உள்ளே போக முடியாது. சீக்கிரம் வண்டியில். சரி சார். என்ன புருஷோத்தமன் சார், அதானே உங்கள் பேர்? இதுக்கப்புறம் எங்கே ஓட போகிறீங்க? நீங்கள் எங்கே போனாலும் நான் வருவேன். ஓடிக்கிட்டே இருக்கிறது முடிவாகாது சார். யார் சார் நீங்கள்? எதுக்காக எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து பொய்யான தகவலை கொடுத்தீங்க? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் சொல்லலை, நான் வேற இந்த ஷூ போட்டவன் தான் எனக்கு கால் பண்ணான். இந்த ஷூ போட்டவன் தான் என்னை பிளாக்மெயில் பண்ணான். இந்த ஷூ போட்டவன் தான் என்னை தேடி வீட்டுக்கும் வந்திருக்கான். அப்போ இந்த ஷூவுக்கு சொந்தக்காரன் இங்கே தான் இருக்கான். அப்போ அவன் உங்கள் பையனா? அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ட்ராமாவா இது? சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். சுந்தரமூர்த்தியை கொன்னது உங்கள் பையன்தாங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். அவன் சாகணும்னு ஏன் நினச்சிங்க? சொல்லுங்கள் சார். அவனை விடுறா, இல்ல உன்னை கொலை பண்ணிடுவேன். ஆமாடா, நான் தான் அவனை கொன்னேன். நான் தான் அவனுக்கு காலும் பண்ணேன்.
அதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் எனக்கு கிடையாது. அவனை என்ன பண்ண? புதைச்சிட்டேன். அங்க கூட்டிட்டு போ. நான் சொல்றது மட்டும் நீ இப்போ செய். போ. டேய், அவன் எங்க புதைச்சியோ அங்க போ. வண்டி எடு. எதுக்காக அவனை கொன்ன? அவன் சாகிறதுக்கு முன்னாடி நீயும் அவனும் சண்டை போட்டிருக்கீங்க. அதில் தான் அவன் செத்துருக்கான். சொல்லு, எதுக்காக அவனை கொன்ன? இங்க பார், ஏதாவது பேசின அப்படியே சொருகிடுவேன். வாயை மூடிட்டு ஒழுங்கா ஓட்டு. புரியுதா? அவன் பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவன் எப்படி செத்தாங்கிறத கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கும் மேலே உங்கள் அப்பா அவனோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் ஆஃபீஸ் வந்திருக்காரு. இதுவே போதும் இந்த கொலையில் நீங்கள் 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இப்போ சொல்லு, எதுக்காக அவனை கொன்ன? ரகு, பேசாமல் இப்படி விட்டுடலாமா? அப்பா நீங்கள் பேசாமல் இருங்க. பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இனி ஒரு வார்த்தை பேசுன, அதுதான் உனக்கு கடைசி வார்த்தையாக இருக்கும். சத்தியமாக கொன்று. பேசாமல் வண்டியை மட்டும் நீ ஓட்டு. புரியுதா? இங்கே தான். அப்பா, இது பிடிங்க. நீ தேடுறது அங்கே இல்லை, அந்த மெமரி கார்டு என்கிட்ட தான் இருக்கு. இங்கே பார், இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். நீ செஞ்ச கொலைக்கு இப்போ நானும் உடந்தை ஆகிட்டேன். இப்போ நீ உண்மையை சொல்லலை, இந்த மெமரி கார்டை நானே கொண்டு போய் போலீஸில் கொடுத்துருவேன். உண்மையை சொல்லு. தம்பி, அதை மட்டும் பண்ணிடாதீங்க. நாங்கள் செத்தா கூட பரவாயில்ல, அதை மட்டும் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறேன். அம்மா, காயத்ரி. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். வரும்போது இபி பில் கட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. வந்து கதவு சாத்திக்கமா.
ஏடிஎம் கார்டை மறந்துட்டேன். என்ன இவ்வளோ போக? என்னம்மா திடீர்னு இவ்வளோ சாம்பிராணி போக போட்டிருக்க? அது சாம்பிராணி போக போட்டா வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு ஃப்ரெண்டு சொன்னா அதான்ப்பா. அப்படியா? சரி, ஏடிஎம் கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். பாதி வெளியில் ஞாபகம் வந்துச்சு. என்னம்மா பாத்ரூம்க்கெல்லாம் சாம்பிராணி போட்டிருக்க? நமக்கு அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியாக தேவைப்படுது. இல்லை, வீடு முழுக்க போட்டேனா அதான். சரிம்மா, சரி நான் போயிட்டு வந்துடுறேன். பாப்பா இபி ஆஃபீஸில் ஒரே கூட்டம். 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. அதிலே வகுப்பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ சாப்பாடு போட்டு நீ உட்காந்து சாப்பிடு. உட்காரேன்ப்பா. என்ன சிகரெட் வாடை அடிக்குது? ஓ, இதுக்கு தான் அந்த சாம்பிராணி புகையா? நம்ம ஒரு ஆண் அப்படின்னு உணர ஆரம்பிச்சிங்க. ஸோ நான் எப்படி என்ன டிரான்ஸ்மேன் உணர்ந்தேன்னா, நான் டிரான்ஸ்மேன் உணர்றதுக்கு முன்னாடி நான் பையன்றதை ஒரு 8 வயசு 9 வயசுல நான் உணர்ந்துட்டேன். ஸோ இந்த சின்ன வயசுல இருக்கும் போதே நமக்கு வந்து ஒரு ஜெண்டர் நியூட்ரலா ஒரு ட்ரெஸ் போடுவோம் இல்லையா? பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம், ட்ரௌசர் போட்டுட்டு விளையாண்டுட்டு ஒரு ஏரியா பசங்க கூட விளையாண்டுட்டு அப்படியே நம்ம இருப்போம். அப்படிக்கப்போ ஜெண்டர்ன்றது ஒரு விஷயம் தெரியாது. என்ன ஏமா இப்படி பெத்த? நான் பொண்ணா இல்ல பையனா? என்ன பொண்ணா நினைச்சுக்க தோணல. எனக்கு இப்படி இருக்க பிடிக்கலமா. பேசாம என்னை உன் கூட கூட்டிட்டு போக வேண்டியதானே? அம்மா காயத்ரி. என்னப்பா? உனக்கு இந்த வருஷம் காலேஜ் முடியுதுல? புரோக்கர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு பையனோட ஃபோட்டோ கொடுத்துருக்காரு. உனக்கு பிடிச்சிருந்தா பாரு.
அப்பா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் நான் பொண்ணு இல்லை. ரொம்ப வருஷமாவே நான் இப்படி தான் இருக்கேன். மனசுக்குள்ள ஆணாவும் வெளியில பொண்ணாவும் நான் யாருன்னு எனக்கே தெரியாம 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இது கேட்க அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இந்த குழப்பத்துல நான் செத்துருவேன் போல இருக்கு. கல்யாணம், மாப்பிள்ளை, எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா. அருவருப்பா இருக்கு. ஏன்னா நானே என்ன பையனா தான் பாக்குறேன். அம்மா இருந்திருந்தா என் பிரச்சனையை சொல்லி புரிய வச்சிருப்பேன். உங்களுக்கு புரியாது. என்னால உங்களுக்கு அசிங்கம் வேணாம்ப்பா. நான் போயிடுறேன்ப்பா. எங்கேயாவது போயிடுறேன். காயத்ரி, என்னம்மா சொன்ன? அம்மாவுக்கு தான் உன் பிரச்சனை புரியுமா? அப்ப இத்தனை வருஷமா அப்பாவுக்கு அப்பாவா, அம்மாவுக்கு அம்மாவா இருந்துகிட்டு இருந்த எனக்கு உன் பிரச்சனை புரியாதா? நானும் உன்னை ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்குள்ள ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனா அத உன்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியாம தான் நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். போறேங்கிற எங்க போவ? உடைய பெத்து இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்தது எங்கேயாவது ரோட்ல அனாதையா விடுறதுக்கா? நீ இந்த அப்பாவை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஏம்மா, நீ பொண்ணாரு இல்ல பையனாரு, எப்படி வேணாலும் இருடா. ஆனா அப்பா இப்படியே இருந்துருமா? அப்பாவை அனாதை அப்படின்னு போயிடாதம்மா. இனிமேல் இந்த வேலையை பண்ண சொல்லாத. எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பிரச்சனை வந்துடும். நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன்.
ஓ வந்துட்டியா? உட்கார். இல்லை பரவாயில்ல சார். அட உட்கார் உட்கார். நீ எந்த டிபார்ட்மெண்ட்டு? பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். ஓ அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. நான் உனக்கு ஒன்று காட்டுறேன். சார் வேணாம் சார், டெலீட் பண்ணிடுங்க சார். கண்டிப்பாக டெலீட் பண்ணிடு. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது செய். இல்லை சார், அதெல்லாம் என்னால் முடியாது சார். ப்ளீஸ் டெலீட் பண்ணிடுங்க சார். இங்கே பார், நான் சொல்கிற மாதிரி கேட்டா காலேஜ் வரலைன்னா கூட நீ பாஸ் பண்ணிடுவ. இல்லை இந்த வீடியோவை உங்கள் அப்பாவுக்கு அனுப்புவேன். புரியுதா? நான் கேட்குற காசை அவர் கொடுத்தா இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுவேன். இல்லைன்னா நெட்டில் போட்டுருவேன். எப்படி பார்த்தாலும் எனக்கு காசு வந்துடும். ஆனால் பிரச்சனை உனக்கு தான். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தாம்மா. நிறைய பொண்ணுங்க பண்ணிட்டு இருக்க விஷயந்தான். சும்மா ஜாலியாக எடுத்து இங்கே பார், பயப்படாது. ஹெச்ஓடி நல்லவர் தான். உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குவார். பயப்படாத. நான் இப்போ அவருக்கு கால் பண்ணுறேன். அவரே வருவார். நீ ஏன் பேச்சு பாரு. இல்லை சார், என்னால் முடியாது சார். ஏய் இல்லை, நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? விட்டுருங்க சார். பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா நான் சொல்றத கேளு. பண்ணிடுங்க சார். நான் போகணும் சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். செத்துரு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? படிக்க வர இடத்துல ஏன்டா இப்படி படுத்துறீங்க? அக்கா வேணாம் அக்கா. உன்னால இப்படியே விடக்கூடாது. நமக்கு பிரச்சனை நம்ம வெட்டணும்டா. நம்ம போயிடலாம்க்கா. இவனை சும்மா விடக்கூடாது. ஓகே, இவன் பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம போயிடலாம்க்கா. அக்கா, நீங்கள் மட்டும் வரலன்னா இந்நேரம் எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியல. நினைச்சாலே பயமாக இருக்கு. இவனை என்ன பண்ணலாம்? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? அப்படி பண்ணாதான் இவன்லாம் ஒழுங்காக இருப்பான். வேற எந்த பொண்ணுக்கிட்டையும் இந்த மாதிரி தப்பு பண்ணாமல் இருப்பான். இல்லை வேண்டாம். என் பேர் வெளியில் போச்சுன்னா அது எனக்கு தான் அசிங்கம். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை காலேஜ்க்கே விட மாட்டார். இந்த உலகத்தில் நம்ம எங்கே போனாலும் இந்த மாதிரி பிரச்சனை நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தான் நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும். சரிக்கா, நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பார்த்ததே எனக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி இருக்கு. சரி, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லு. என்னை வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அதை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வாங்கணும். சரி, நாளைக்கு வந்து அவன்கிட்ட இருந்து வாங்கிடலாம். இப்போ அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். கவலைப்படாத. சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? தரேன். 7801 5.
ஏன் இப்படி பார்க்குற? நேற்று உங்களை பார்த்தப்போ ஹீரோ மாதிரி இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு? இன்னைக்கும் தான். ஆமாம், நேற்று ஏன் கிஸ்ஸிங் ஸ்மைலி அனுப்புனேன்? அதுவா, அனுப்பணும்னு தோணுச்சு. ஓ, மெசேஜில் மட்டும்தானா? ஓ, இதான் உன் பிரச்சனையா? உனக்கு ஆம்பளைகளை பிடிக்காதோ? நேத்து என் மூஞ்சில காரியா துப்புற. இந்த விஷயத்தை மட்டும் வெளியில சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இங்க பாரு, வேணா, நீ பண்றது தப்பு. நீ என்னடி என்ன அதிகாரம் பண்ற? சார் வேணாம் சார். வாடி. சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், விடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். லைப்ரரி க்ளோஸ் பண்ண போறேன், எல்லாம் வெளில கிளம்புங்க. வேணாம் சார். இந்த விஷயத்தை மட்டும் வெளியில சொன்னேன், உன் வீடியோ இன்னைக்கு வெளியில வந்துடும். சார் சார் வேணாம் சார், என்ன சார் பண்றீங்க சார்? பேண்ட் சட்டை போட்டா நீ ஆம்பளை ஆயிருங்க. ஆம்பளைனா என்ன நான் காட்டவா? வரமாய் வந்த பிறவியே, உயிரான போதும் கருவியே, ஓர் விதையாய் வளர்ந்தாயே, கண்ணே சிதைந்தாயே. போராட என்னும் நெஞ்சமே, போராட்டம் மட்டும் நெஞ்சுமே, கண்ணே கலங்காதே, வரும் காலம் பதில் சொல்லுமே. உன்னை இதோட விட மாட்டேன். இந்த வீடியோவில் என் முகத்தை மறைச்சு ஊர் ஃபுல்லா சுத்த விட போறேன். அத்தனை சைட்லயும் உன் வீடியோ என்னால ஒண்ணும் ஏன் லைட்டு கூட போடாம இருக்கு? காயத்ரி, ஏன் அதுக்குள்ள படுத்துட்ட? ஒன்றும் இல்லைப்பா, லேசாக காய்ச்சல் அடிக்குது, அதான். காய்ச்சல் அடிக்குதா? மருந்து எதுவும் வாங்கிட்டு வரட்டுமாமா? டேப்லெட் சாப்பிட்டேன்ப்பா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். சரிம்மா தூங்கு. லைட் அமர்த்திடுறேன்.
யார் இந்த நேரத்தில்? ரகு, என்னடா திடீர்னு வந்திருக்க? இதான் பிரச்சனையா? என்னாச்சு? போன் கூட பண்ணாம திடீர்னு இந்த நேரத்தில் வந்திருக்க? சொல்லுடா. ஏய், கேக்குறேன்ல, என்னாச்சுடா? காயத்ரி எங்க? உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கே. ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? இல்லையே, காய்ச்சல் அடிக்க தூங்குறேன்னு சொல்லி தூங்கிக்கிட்டு இருக்கே. ஏன், என்னாச்சு? ஏய், கேக்குறேன்ல. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ஐயோ, என்னடா ஆச்சு? வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சு, என் ஃப்ரெண்டு காமிச்சேன். இது ஒக்காதானு கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. என் பிள்ளைய என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்களோ, போச்சா. என் பொண்ணோட மானத்தவே போச்சா. ஐயோ, போச்சு. காயத்ரி, காயத்ரி, ஏமா என்னமா லைட்ட போடுறா. அப்பா, அப்பா. கேட்கவே மனிதர் இங்கு இல்லையே, நெஞ்சோடு புதைப்பாயே, மறு ஜென்மம் எடுப்பாயே, கண்ட கனவு யாவுமே மண்ணோடு மறைந்த மாயமே, தெய்வம் நின்னோடு நீ வருவாய் என்னோடு, தெய்வம் நின்னோடு நீ வருவாய் என்னோடு. என் பொண்ணோட உசுறு என் கைவழியே போனதை நான் பார்த்தேன் தம்பி. உலகத்தில் வாழ தகுதி இல்லாத அளவுக்கு என் பொண்ணு அப்பேற்பட்ட பாவ பிறவியா. சின்ன வயசுலேருந்து அவளை திட்டினதில்லை, அடித்ததில்லை. அப்படியெல்லாம் வளர்த்த பொண்ணு என் கண்ணு முன்னாலே துடி துடிச்சு செத்ததை பார்த்தேன். என்னால் காப்பாற்ற முடியல. பெத்த பொண்ணு இந்த குளத்துல பார்க்குறது நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாணிங்கிற அந்த பொண்ணு எங்களை பார்க்க வீட்டுக்கு வந்துச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லுச்சு. இதெல்லாம் என்னால தான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுச்சு. என் பொண்ணோட விதியை யாரால மாற்ற முடியும்? அது போக அந்த பொண்ணு இன்னொரு விஷயம் சொல்லுச்சு. இந்த வீடியோ மட்டும் இல்லைங்கப்பா, இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களோட வீடியோவும் அவன்கிட்ட இருக்கு. இந்த விஷயம் அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாதுப்பா. என் அப்பா மட்டும் என் வீடியோவை பார்த்தாருன்னா அப்புறம் எனக்கும் இதே நிலைமை தான். என் பொண்ணத்தை என்னால் காப்பாற்ற முடியல. இந்த பொண்ணையாவது காப்பாற்றலாம்னு நினச்சேன். இவனை தேடினேன். எப்படியாவது இவனை தேடி அந்த வீடியோவை வாங்கி அழிச்சிடலாம்னு நினச்சேன். என் பொண்ணு இறந்ததுக்கப்புறம் இவன் அந்த காலேஜுக்கே போகலை. எங்கே போனான்னு தெரியல. இவனை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாமல் தான் உங்கள் ஆஃபீஸ்க்கு போய் சொல்லிட்டு வந்தேன். என் பையனை அவனை ஒரு பக்கம் தேடி இருக்கான், அது எனக்கு தெரியல. என் பையன் அவனை கண்டுபிடிச்சிட்டான்.
எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இவனை நானும் ஒரு பக்கம் தேடினேன். இவன் தங்கியிருந்த வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் என் ஃப்ரெண்டோட ரூம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவன் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதா என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் அவங்ககிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னேன். நான் வாணியோட அண்ணன் பேசுகிறேன், அந்த வீடியோவை டெலீட் பண்ணோம், வேறு எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொன்னேன். அவன் பணம் கொடுத்தா என் கண்ணு முன்னாடியே அந்த வீடியோ டெலீட் பண்ணுறேன்னு சொன்னான். பணத்தை எடுத்துக்கிட்டு என்னை ஒரு இடத்துக்கு வர சொன்னான். நான் அங்கே போனேன். இதுதான் நீ கேட்ட மெமரி கார்டு. எனக்கு வேண்டியது பணம் மட்டும்தான். இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட இந்த மாதிரி பண்ணுவ? அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது. அதான் அன்னைக்கு உங்களை பார்த்தவொன்னு மறைஞ்சு ஓடுனேன். நடந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன் தம்பி. என்ன இருந்தாலும் என் பையன் கொலை பண்ணியிருக்கான், அதுக்கு தண்டனை கிடைச்சாகணும். அதை நான் ஏற்றுக்கிறேன் தம்பி. ஆனால் இவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடக்கூடாது. என் குடும்பத்துக்கு ஏதோ சாவம் தம்பி. ஒவ்வொருத்தரா என்னை விட்டு போயிட்டாங்க. கடைசியில் என் பையனையாவது நான் காப்பாற்றி ஆகணும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். உங்கள் பையன் கொலை பண்ணது தப்பு தான் சார், அதுக்கு தண்டனை கிடைக்கணும். ஆனால் அதை விட பெரிய தப்பு இவன் பண்ணது. இவன் மட்டும் இல்லை, இதில் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். சில நேரங்களில் சட்டம் சரியான தண்டனை கொடுக்கறது இல்லை. இது இவனுக்கு கிடைச்ச தண்டனையாக இருக்கட்டும். உங்கள் பொண்ணுக்காகன்னு பார்க்காம இன்னொரு பொண்ணுக்காகவும் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்படும் போது அதை என்னால் கிட வேண்டாம் சார். இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம 3 பேர் மட்டும்தான். இதை இப்படியே விட்டுருவோம். விடுவீங்கடா, விடுவீங்க. அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கோம்? ஒருத்தன் கொலை பண்ண பிளான் போட்டு கொடுப்பான், ஒருத்தன் கொலை பண்ணுவான், இன்னொருத்தன் டெட் பாடியை மறைப்பான். இவனுங்களா பேசி ஒரு முடிவு எடுப்பானுங்க, நாங்கள் கையை கட்டி வேடிக்கை பார்க்கணும் இல்லை? இங்கே பார், நடந்ததை முழுசாக தெரிஞ்சுட்டு பேசு. விஷயத்தை தெரிஞ்சா நீயே. எல்லாம் தெரியும்டா, எல்லா ப்ரூஃபும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல உங்ககிட்ட, என்கிட்ட நீ என்னைக்காவது மாட்டுவேன்னு. இங்கே பார், உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தால் அது வேற. ஆனால் இதை கொஞ்சம் யோசி. யோசிக்கணுமா? நீ யோசிடா, நீ தான் பெரிய புத்திசாலியாச்சே. இப்போ நீ என்ன பண்ண போறன்னு நான் பார்க்குறேன். தம்பி, ராகே, எந்திரிடா. ஒன்றும் இல்லை, இவனை பார்த்துங்க, நான் வந்துடுறேன். ராகே, எந்திரிடா. ஐயோ ராகே, எந்திரிடா.
மனிதம் ஒன்றுதானடா, இருக்கும் மட்டும் இந்த உண்மை என்று முன்னர் கொள்ளடா. இந்த பூமி உனக்கு மட்டும் என்ற எண்ணம் ஏனடா, மரணம் என்ற நண்பன் உண்டு மனதில் கொண்டு வாழடா. அகம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசும் நேர்மையின் இலக்கணம் என்று வாழ்பவரா, யார் வந்து சென்றும் என்ன செய்த போதும் உலகத்தின் நியதி ஒன்றுதானடா.